தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிறதான உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோபுவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன. தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த நேரத்திலே அநேக நேரங்களிலே நீங்கள் சொல்லுகிறதான வார்த்தை, நான் ஏன் ஜெனிப்பிக்கப்பட்டேன், இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கிறேன், என் வாழ்க்கை ஏன் இந்த உலகத்தில் அது காணப்படுகிறது. இங்கே நாம் வாசிக்கும் போது யோபு அந்த அதிகாரத்தினுடைய மேல் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் தன் பிறந்த நாளை சபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? இன்று ஏன் நாம் நம்முடைய நாட்களை நாம் அதை வியாகுலத்தோடு கூட வேதனையோடு கூட அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதான அநேக காரியங்கள், எதிர்மறையான தாக்கங்கள், வாழ்க்கையில் காணப்படுகிறதான பிரச்சனைகள், போராட்டத்தின் அனுபவங்கள். இங்கே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் ஏன் கற்பத்தில் உண்டாக்கப்பட்டேன், ஏன் கருவில் நான் உருவாக்கப்பட்டேன். அநேக நேரத்தில் உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து நீங்கள் கேட்பீங்க, என்னை ஏன் பெத்த, என்னை ஏன் நீ உருவாக்குன. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்தார். உருவாக்கப்படுகிறதற்கு முன்பாகவே, தோன்றுவதற்கு முன்பாகவே, உருவேற்படுவதற்கு முன்பாகவே உம்முடைய கண்கள் என்னை கண்டதே. என் எலும்புகள் உருவேற்படும் முன்னே என் தேவ நீர் என்னை அறிந்து கொண்டீரே. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் முன்குறிச்சிட்டாருங்க. இன்றைக்கு கர்த்தரை சார்ந்து நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பெத்லெயேலே, நீ உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தாவீதே, நீ உருவாக்கப்பட்டதற்கு ஒரு திட்டம் உண்டு. மோசே, உன்னை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிறதான தரிசனங்கள் பெரியது. ஆனால் அதற்கு முன்பாக நாம் சொல்லுகிற வார்த்தை, நான் ஏன் கற்பம் தரிக்கப்பட்டேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள், நான் உருவாக்கப்பட வேண்டியதனுடைய நோக்கம் என்ன. தேவனாகிய கர்த்தரே உங்களை தெரிந்தெடுத்து உங்களை உருவாக்கி அவர் படைத்திருக்கிறார். தம்முடைய ஜனமாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை அறியாத ஒரு இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை அறிந்து உள்ள வரீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் முன்கூட்டியே உங்களை தெரிந்தெடுத்தார், முன்கூட்டியே உங்களை அறிந்து கொண்டார், தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி, தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி. ஒரு இடத்துல வாசிக்கிறோம், நீங்கள் திரட்சியான ஜனமாய் இருக்கிறீங்கன்னு சொல்லி இல்லை, உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்துல தாங்க கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார். தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளையால் எதையுமே செய்ய முடியல, என் பிள்ளை எல்லாவற்றிலும் வாழ்க்கை நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனையோடு கூட நான் பேசாமல் செத்தா நல்லா இருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறதான ஒரு கூட்டம் உண்டு. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சாவதற்காக பிழைப்பதற்காகவே கர்த்தர் தெரிந்தெடுத்தார். உன்னை பிழைத்தோங்கும்படியாகவே கர்த்தர் உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறதான தரிசனமும் திட்டமும் பெரியது. உன்னை சாக கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். பார்க்கிறதற்கு ஒரு மோசே அங்கே நாணல் பெட்டியில் வைத்து அனுப்பப்பட்டது போல இருந்தது. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. ஆண்டவர் விடலை, சாக விட மாட்டார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சாக விட மாட்டார். ஒரு நோக்கத்தையும் தரிசனத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனமும் திட்டமும் நிறைவேறத்தக்கதாக, ஐயோ, நான் கற்பத்தில் அழியாமலும் நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தோன்ற பண்ணின காரியங்கள் உண்டாயிற்று என்று சொல்லி யோசிக்கிற இடத்துல தேவனாகிய கர்த்தர் தாமே அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவித்து ரட்சிப்பை கட்டளையிட்டு தூக்கி என் தேவனை நிறுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தரிசனத்தையும் திட்டங்களையும் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தாயின் கருவிலே நீங்கள் அழியாமலும் நீங்கள் ஒன்றுமில்லாமலும் போகாமல் இருக்கும்படியாக கர்த்தர் தெரிந்தெடுத்தார்.
அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, தரிசனம் உண்டு, திட்டம் உண்டு. அதை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். God bless you. God bless you.